the Lord. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுவோம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் த ப்ரேயர் ஆரம்பிக்கலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம் இவனமா சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது அது நின்று ஜீவனூற்று நீரூற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்களை மூடுமா? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமென். சென்ற காலை நேரம் முழுவதும் ஆமென் எங்களுக்கு அருமையாய் ஆசீர்வாதமாய் தந்தபடி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து எங்கள் போக்கில் வரத்தில் எல்லாம் கூட இருந்து எங்களை அருமையாய் காத்தபடி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தூதரை கொண்டு ஆமென் பாதுகாத்தபடி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென் தகப்பனே. ஆமென். எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ துன்பமான காரியங்கள் எல்லாவற்றினின்றும் நாங்கள் தெசலோனிக்கேயரில் சொல்லப்பட்டது போல நேரமும் சந்தோஷமானங்கள் என்று சொல்லத்தக்கதால் ஆமென் தகப்பனே, எங்களை மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நடத்தினபடி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. நேரத்திலும் இரவு நேரத்தில் எங்களுக்கு ஜெப நேரமாய் தந்தபடி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென் தகப்பனே. ஆமென். இந்த இடத்துல உங்களை நோக்கி பார்க்கிறோம். இந்த இரவு நேரத்தை தகப்பனே எங்களை கனிமணி போல பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கண்ணிகள் உண்டு, ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டது போல இரவின் பயங்கரங்கள் உண்டு, ஆமென். ஆபத்து மோசங்கள், ஆமென். பிசாசு விதைக்கிற கிளைகள் உண்டு தகப்பனே. யாவற்றுக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. ஆமென். அதிகாலை நேரத்திலே ஆமென் நோக்கி பார்க்கும்படிக்கு ஆமென் நாளை தினத்தில் இருக்க அதிகாலையிலும் எங்களை எழுப்பிவிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. நாங்கள் எதை நோக்கி இருக்கிறோம்? வேதத்தில் சொல்லப்பட்டது அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லப்பட்டது ஆண்டவரே. ஆமென். அதிகாலையில் தகப்பனே எங்களை நீ எழுப்பிவிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். இதே நேரத்திலும் அதிகமான நன்மைகள் எங்களுக்காக செய்திருந்தீர், அதிகமான பாதுகாப்பு எங்களுக்கு தந்திருந்தீர் ஆண்டவரே. ஆகிலும் ஆமென் இந்த நாளிலும் அநேகமான ஆமென் ஆமென் குறைபாடுகள் உண்டு ஆண்டவரே. ஆமென். அநேகமான ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போனது உண்டு ஆண்டவரே. யாவற்றையும் தகப்பனே ஆமென் நாளை தினத்தில் தகப்பனே எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நிறைவேற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த நீதிமான் கர்த்தருடைய சமூகத்திலே களி கூறுவான் என்று சொல்லப்பட்டது போல ஆமென் சுத்தம் அதிகமாய் நிறைவேற்றப்படுகிறதை ஆமென் நாங்கள் கண்டு நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். உலகத்தின் நன்மைகள் அல்ல ஆமென் தகப்பனே, சுத்தத்தின் காரியங்கள் ஆமென் தகப்பனே யாவற்றையும் நீ நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. நாளை தினத்தில் ஆமென் நாங்கள் எழும்பும் போது ஆமென் தகப்பனே ஆமென் நன்மைகளை தகப்பனே நாங்கள் ஆமென் விழிக்கவும் ஆமென் தகப்பனே அதிகமான திட்டத்தை தகப்பனே நாங்கள் செய்யவும் எங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் ஆண்டவரே, உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் ஆமென் நாளை தினத்தில் ஆமென் எங்களுடைய நடக்கையில் எங்களுடைய செயலில் எங்களுடைய சிந்தனையில் யாவிலும் ஆமென் இருக்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே தருகிறோம் ஆமென் தகப்பனே. ஆமென். இந்நாளிலும் இந்த ராத்திரி நேரத்திலும் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வேலைக்காகவும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அனுதினமும் உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு எங்களுடைய ஜெப ஜீவிதம், எங்களுடைய விசுவாச ஜீவிதம், ஆமென் நம்பிக்கை ஜீவிதம் எல்லாம் அதிகமாக உயரும்படிக்கு ஆமென் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. எங்களை முற்றிலுமாய் உமது கரத்திலே தாழ்த்தி தருகிறோம், நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் பாதம் கெஞ்சுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இனி வரும் நாட்கள்ல
மார்னிங் லைவ் இருக்கும். இதே மாதிரி நைட்டு கொஞ்சம் சுத்தமானா இதே மாதிரி சாயங்காலம் இரவு நேரம் இதே 9 மணிக்கு போல் இல்லை 8:30 மணிக்கு போல் இதோடைய ப்ரேயர்ஸ் இருக்கும். லைவ் ப்ரேயர்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இல்லை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாது டெய்லி காலமாக வேத வாசிப்பு, டெய்லி தினம் ஒரு வேத வாசிப்பு, வேத பகுதி இருக்கிறது. அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். யாவற்றையும் முதலாவது நீங்கள் சுதந்திரமாய் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாய் அருமையாய் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பாராக.